ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் திருமாணிக்கம். கடந்த ஜூலைல வெளியான பம்பர் படத்தின் அதே ஒரு வரி கதை. சபரிமலைக்கு செல்லும் ஹீரோ அங்க லாட்ரி டிக்கெட் வாங்கி அங்கேயே தொலைச்சிடுவாரு. அவர் தொலைத்த அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழும். அந்த லாட்ரி டிக்கெட் கடையின் முதலாளி தொலைத்த டிக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சு பரிசு தொகையை வாங்கி தருவாரு. இதுதான் பம்பர் படத்தோட கதை. இந்த படமும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒன்லைன் தான். என்ன, இந்த படத்தோட டைரக்டர் அந்த ஒன்லைனை எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணி மாணிக்கம்னு கொடுத்துருக்காரு, திரு அப்படின்ற அடைமொழியோடு. இப்படி ஒரே மாதிரியான சிந்தனை பல பேருக்கும் வருவது இயல்பு தான் அப்படின்றதோடு இந்த திரை விமர்சனத்தை பார்க்கலாம். GPRK சினிமா சார்பா GP ரேகா ரவிக்குமார், சிந்தா கோபாலகிருஷ்ண ரெட்டி, ராஜா செந்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் சமுத்திரகனி, பாரதி ராஜா, அனன்யா, தம்பி ராமையா, இளவரசு, நாசர், சின்னி ஜெயந்த், வடிவுக்கரசி, கிரேசி, கருணாகரன், சந்துரு, சாம்ஸ், ஸ்ரீமன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு M. சுகுமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நந்தா பெரியசாமி இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மனைவி 2 மகள்கள் அப்படின்னு எளிமையாகவும் பொருளாதார பிரச்சனைகளோடும் அதே சமயம் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் பழகி வாழ்ந்துட்டு வராரு மாணிக்கம்ன்ற சமுத்திரகனி. குமுளி பேருந்து நிலையத்துல லாட்ரி கடை வச்சு நடத்திட்டு வராரு. பாரதி ராஜா சமுத்திரகனி கிட்ட சில லாட்ரி டிக்கெட்டுகளை வாங்குறாரு. வாங்கிய டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்க தயாராகும் போது பணம் தொலைந்து விட்டது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. இந்த நிலையில அவர் பணம் தொலைந்து விட்டதால பணம் கொடுத்துட்டு வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவர் வாங்கிய டிக்கெட் ஒன்றுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுகிறது. அந்த டிக்கெட்டை அவரிடம் ஒப்படைக்க முடிவு பண்றாரு சமுத்திரகனி. பாரதி ராஜா இவர் யாரு, எந்த ஊரு, அவர் சம்பந்தப்பட்ட எந்த விவரமுமே சமுத்திரகனிக்கு தெரியாததால அவர் கொண்டு வந்த மஞ்சள் பையில இருந்த ஊர் பேரை வச்சுக்கிட்டு அவரை கண்டுபிடிச்சு பரிசு விழுந்த லாட்ரி டிக்கெட்டை அவர்கிட்ட ஒப்படைக்க பயணமாகிறாரு மாணிக்கம்ன்ற சமுத்திரகனி. இந்த விஷயம் தெரிந்த அவருடைய மனைவி சுமதின்ற அனன்யா உட்பட குடும்பத்தினர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து அவரை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறாங்க. அவங்களோட இந்த முயற்சியால சமுத்திரகனியை சில ஆபத்துகளும் சூழ்ந்து கொள்கிறது. இந்த நிலையில அவர் அந்த லாட்ரி டிக்கெட்டை உரியவரிடம் ஒப்படைச்சாரா இல்லையா, அவருடைய இந்த நேர்மையான குணம் சரியானதா, அதனால அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பணத்தை விட நேர்மையும் மனித நேயமும் தான் முக்கியம். அதை ஒருத்தர் செய்துவிட்டால் பணம், புகழ் அவரை தேடி வரும். இதுதான் இந்த படத்தோட மெசேஜ். லாட்ரி டிக்கெட், பரிசு, நேர்மை, அதன் மூலம் எழும் பிரச்சனைகள், இது எல்லாம் ஏற்கனவே சில படங்களை பார்த்துருந்தாலும் இந்த படம் அது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனால் திரைக்கதை, வசனம், படமாக்கத்தில் ஓரளவு பதட்டப்படவும் நெகிழவும் வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் நந்தா பெரியசாமி. மாணிக்கம்ன்ற கேரக்டர்ல சமுத்திரகனி கதையின் உயிர் நாடி அறம், இந்த கனமான கேரக்டரை அவருடைய நடிப்பால தூக்கி சுமந்திருக்காரு. சில இடங்கள்ல அதோட பாரத்தை அவர் சுமக்க முடியாமல் தள்ளாடுவது நாடகத்தனமாக அமைந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. படத்துல இவருடைய எமோஷனல் காட்சிகள் பலமாக இருந்தாலும் பல இடங்கள்ல அதுவே பலவீனமாகவும் இருக்கு. மாணிக்கத்துடைய மனைவியா சுமதின்ற கேரக்டர்ல அனன்யா வயதுக்கு ஏற்ற மாதிரியே முதிர்ச்சியான நடிப்பு. குறிப்பா சொல்லணும்னா கணவனோட கடந்த காலத்தை அறிந்த பின்னர் அமைதியாகும் காட்சிகள் மற்றும் குடும்பத்தோட கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் கணவரோட நேர்மையால அது முடியாமல் போகும்போது உள்ளுக்குள் எழும் கோபம். முதியவராக பாரதி ராஜா, வழக்கம் போல இளவரசு, சிறிய காட்சியில மட்டும் நடித்திருக்கும் நாசர், வடிவுக்கரசி, சர்ச் ஃபாதராக சின்னி ஜெயந்த், போலீஸாக கருணாகரன், பேருந்து ஓட்டுநராக சாம்ஸ், ஸ்ரீமன், இப்படி படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்பும் பெரிய அளவில்
பார்க்குறவங்க மனசில் பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு தான் சொல்லணும். லண்டன் ரிட்டனாக நடிச்சிருக்கிற தம்பி ராமையா வெளிக்காட்டும் பாவனைகளும் செயல்களும் கோமாளித்தனமாகவும் பார்க்குறவங்களுக்கு கோபத்தையும் வரவழைக்குது. கேரள பகுதிகளை யதார்த்தமாகவும் அழகாகவும் அதே சமயம் எளிமையானவர்களோட சோகம் மற்றும் கண்ணீரை கதை நடக்கிற கதைக்களத்துக்கு அழைச்சிட்டு போறாரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் எம் சுகுமார் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில. இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகரின் பின்னணி இசை, இளங்கோ கிருஷ்ணன், ராஜு முருகன், ஸ்னேகன், சொர்க்கோ இவங்களோட லிரிக்ஸ் பார்க்கலாம் கேட்கலாம். எடிட்டர் குணா, ஆர்ட் டைரக்டர் சாஹு, ஸ்டண்ட் டைரக்டர் தினேஷ் காசி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.